கடன் இல்லாத வாழ்க்கை தாங்க வாழ்க்கை. கடன் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்ந்தா அது சொர்க்க வாழ்க்கை. கடனோடு வாழுகிற வாழ்க்கை நரக வாழ்க்கை. அன்றாடம் செய்திகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. நம்ம தகுதிக்கு மேல ஆசைப்பட்டா வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாவான். கண்ணாசன் சொன்னார், அளவுக்கு மேல அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற போது கடனாளியா மாறிதான். ஏன் இதை சொல்றோம்னா, கடன் தொல்லையால் குடும்பம் விஷம் குடித்து மரணம் என்ற செய்தி வராத நாள் ஒரு நாளாவது செய்தித்தாள்ல வராமல் இருக்கிறதா என்றா இல்லை. இதை ஒரு செய்தியாக சொல்லக்கூட முடியாது. இன்றைக்கு காலையில் பார்த்தேன், நான் ஒரு 4 பேரு செத்து போயிருக்காங்க ஒரு குடும்பத்துல. அப்பா கடன் வாங்குறாரு, சாகணும்னு முடிவு பண்றாரு. 3 பொம்பளை பிள்ளைகள் அவருக்கு. 3 பொம்பளை பிள்ளைகளையும் கொன்று விட்டு தானும் செத்து போயிட்டான். என்ன கடன் அடைக்க முடியலங்கிற காரணத்துக்காக, கடனாளியாக இருக்குது. 3 பிள்ளைகளையும் கொல்றதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. தலையை துண்டு வெட்டிட்டாயா. தான் பெற்ற பிள்ளைகளை, செல்வங்களை அறிவாளால் தலையை வெட்ட வேண்டிய அளவிற்கு மனதை கல்லாக மாற்ற வேண்டுமானால் கடன் எந்த அளவுக்கும் கழுத்தை நெருக்கி இருக்கிறது பாருங்க. கடன் கழுத்தை நெருக்க, பிள்ளைகள் கழுத்தை அறுக்க, தான் தூக்கில் தொங்க. அதனாலே ஆசைகளை அடக்கி கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்ற, எல்லோரையும் போல் நாமும் இருக்க வேண்டும் என்பது வசதி இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காமல், அவன் வீடு கட்டிருக்கான் நானும் பதிலுக்கு கட்டுவேன், அவன் கார் வாங்கியிருக்கான் நானும் பதிலுக்கு வாங்குவேன் என்ற பேராசைகளை உயர்த்தி கொண்டு அகலக்கால் வைத்தால் இது போன்ற தினமும் செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கஷ்டமாக இருக்கிறது.